வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த முதலை யார் என்ற விசாரணையை நடத்துவதற்கு உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வுத்துறை பெண் IPS அதிகாரிகளை நியமித்தது. கிட்டத்தட்ட 2வது கட்ட விசாரணையின் முடிவில் 6 நபர்களை தற்பொழுது தூக்கியுள்ளார்கள். இவர்கள் கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பெரிய முதலை தான் அந்த சார் என்பதும் தற்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் அவர்களது பெயர்தான் தற்பொழுது அடிபட்டு வருகிறது. இதற்காகத்தான் ஆரம்பத்திலேயே காவல் ஆணையாளர் ஒட்டுமொத்தமாக வழக்கை திசை திருப்பும் விதமாக பாதிக்கப்பட்ட பெண் மீதுதான் தவறு என்பதற்கேற்ப FIRஐ மாற்றி அமைத்ததும், இணையதளத்தில் FIR பதிவு செய்யும் பொழுது கசிந்ததாக கூறி அந்த பெண்ணை பற்றியான ஒட்டுமொத்தமான மானத்தையும் பழிவாங்கியதும் அந்த காவல்துறை ஆணையாளர் என்பதும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. இதனால் உயர்நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு அந்த காவல்துறை அதிகாரிதான் 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் தீர்ப்பை வழங்கியது. ஆனால் யார் அந்த சார்? அவர்கள் மூலமாக ஞானசேகரன் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொண்டான்? எத்தனை வருடங்களாக அவர்களுக்கு உதவிகளை செய்து வருகிறான்? கூலிப்படையாக செயல்பட்டு வருகிறான் என்ற அடுக்கடுக்கான கேள்விகளும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டன. ஆனால் நீதிமன்றம் கிட்டத்தட்ட 7 நாட்கள் காவல்துறையின் கண்காணிப்பில் ஞானசேகரன் இருக்கலாம் என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அவரது வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட லேப்டாப்கள், பென்டிரைவ் மற்றும் செல்போன்கள் 2 பெட்டிகள் முழுவதுமாக ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. அதில் எதிர்பாராத விதமாக பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தான் வெளியாகியுள்ளது. என்றைக்கு திமுகவின் ஆட்சி தமிழகத்தில் அமைந்ததோ அன்றிலிருந்து ஞானசேகரன் தன்னுடைய ஒட்டுமொத்தமான உண்மை முகத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தான். அதுதான் மக்களை துன்புறுத்தும் விதமாகவும், படிக்கக்கூடிய பெண்கள், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் பற்றியான முழு விவரங்களையும் அந்த பெரிய முதலைக்கு அனுப்பி வந்ததாகவும், அவர்களை மிரட்டி தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்ததாகவும் தெரிய வருகிறது. இதில் பாதிக்கப்பட்டது ஒரு பெண்ணோ 2 பெண்ணோ அல்ல, கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்டான பெண்களது பெயர்களும் புகைப்படங்களும் இருப்பதாக தெரிய வருகிறது. ஆனால் பாதிக்கப்பட்ட பெண் அண்ணா பல்கலைக்கழக மாணவி மட்டும்தான் துணிச்சலாக தற்பொழுது வழக்கு பதிவு செய்துள்ளார். இவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக